எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழன்மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் வண்டியில 180 அப்படிங்கக்கூடிய பர்டிகுலர் மாடல் பல்சர் 180 மாடலினுடைய சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர்னுடைய வயரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய சர்க்கியூட் டயக்ராம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஸ் யூஸ்வல் எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் ஒரு பேட்டரி இருக்கும். 12 வோல்ட்டு 9 ஆம்ப்ஸ் பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் லைனை எடுத்து கிரவுண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு பாசிட்டிவ் லைன்லேருந்து ஒரு ரெட் கலர் ஒயர் வந்து ஸ்டார்டர் ரிலேக்கு போகும். இந்த ஸ்டார்டர் ரிலே 70 ஆம்ப்ஸ் அளவுக்கு ரேட்டிங் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதில் இருந்து ஃபியூஸுக்கு வந்து ஒரு லைன் போகும். ஃபியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆம்ப்ஸ் ஃபியூஸு. இதுக்கு ஒயிட் அண்ட் பிளாக்ல ஒரு லைன் போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபியூஸில் இருந்து அவுட்புட் வரக்கூடிய லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரு. அந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியும். ஸோ ரெண்டாக பிரியறதுல ஒரு லைன் நேராக வந்து ஸ்பீடோமீட்டருடைய கப்ளருக்கு போகும். அந்த கப்ளரில் இருந்து பின் நம்பர் 20 அப்படிங்கக்கூடிய பின்னில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பெர்மனன்ட் பேட்டரியினுடைய இன்புட் லைனாக வந்து இது பார்க்கப்படுது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு பின்னில் அது ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது பிரிவு இருக்கக்கூடிய ஒயிட்டு நேராக இக்னிஷன் சுவிட்சுக்கு போகுது. இக்னிஷன் சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு ப்ரௌன் கலர் ஒயர் ஒன்று வெளியே வரும். இதுவும் நேராக அதே ஸ்பீடோமீட்டர் கப்ளருக்கு போகும். இது பின் நம்பர் 2 அப்படிங்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னுடைய இன்புட் பின்னாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டருக்கு மெயினான ஒரு பார்ட்டாக பார்க்கப்படுறது சைட் ஸ்டாண்டுடைய சுவிட்ச். ஸோ இந்த சைட் ஸ்டாண்டுடைய சுவிட்சில் இருந்து டேரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு பிளாக் அண்ட் எல்லோ கலர் வந்து எர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் அதில் இருந்து இன்னொரு ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் கலர் ஒயர் ஒன்று வெளியில் வரும். இந்த ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் கலர் ஒயர் நேராக இந்த ஸ்பீடோமீட்டர் கப்ளருக்கு போகும். அதில் இருந்து பின் நம்பர் 4 அப்படிங்கக்கூடிய சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டருடைய பின்னாக வந்து அதே ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3 ஒயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஸ்பீடோமீட்டர் கப்ளர்லேருந்து இன்னொரு ஒயர் ஒன்று நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் கிரவுண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோ கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மட்டும் இல்லாமல் வெளியிலையும் வந்து இதை கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பின் நம்பர் 11 போய் ஜாயின் ஆகிருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு சிம்பிள் சர்க்கியூட் தான். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேட்டரியில் இருந்து பவர் எப்போவுமே வந்து ஸ்டார்டர் ரிலேயில் போய் ஃபியூஸில் இருந்து இக்னிஷன் சுவிட்சுக்கு போயிட்டு நம்ம எப்போவுமே வண்டி கீ ஆன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ரௌன் கலர் ஒயர் மூலமாக ஒரு இன்புட் வந்து கிராஸ் ஆகும். அதே சமயம் சைட் ஸ்டாண்டு வந்து கீழே இறங்கி இருந்தது அப்படின்னா அதனுடைய சிக்னல் இன்புட் வந்து நேராக ஆல்ரெடி நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் கலர் ஒயர் மூலமாக நம்மளுடைய ஸ்பீடோமீட்டருக்கு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு உள்ள இன்புட்டாக சென்ட் ஆயிரும். ஸோ இப்போ ஓவராலாக 2 இன்புட் வந்து உள்ளே போகுது. இது இல்லாமல் ஆல்ரெடி காமனாக ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 இன்புட்டினுடைய அதை மையமாக வச்சு நம்ம வந்து சைட் ஸ்டாண்டு ஆனில் தான் இருக்குது அப்படிங்கக்கூடியதை இண்டிகேட்டர் நமக்கு வெளியில் வந்து சொல்லிடும். அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய புன நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.